தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி வந்து நான்வெஜ் வாங்கியிருந்தோம். பாப்பா வந்து அவளுக்கு வேண்டாம், எனக்கு வந்து பிரெட் ஆம்லேட் போட்டு நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டா. ஏன்னா அவளுக்கு நான்வெஜ்னாலே பெரிய விருப்பம் இருக்காது. என் பையன் சாப்பிட்ற அளவுக்கு என் பொண்ணுக்கு சுத்தமாகவே நான்வெஜ் வந்து பிடிக்காது. வெஜ்ஜுனா விரும்பி சாப்பிடுவா, நான்வெஜ் வந்து அந்த அளவுக்கு அவளுக்கு பிடிக்காது. அதனால அவள் வந்து பிரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா. எங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மட்டன் வாங்கி சூப் போட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டோம். மதியானத்துக்கு கொஞ்சம் பிரியாணி வந்து கேட்டிருந்தா பாப்பா. பிரியாணி நான்வெஜ் சாப்பிட மாட்டான்னு சொல்கிறா, ஆனால் பிரியாணி மட்டும் கேட்குறான்னு நினைக்காதீங்க. பிரியாணினா அதில் உள்ள குஸ்கா மட்டும் தான் சாப்பிடுவா. அதில் உள்ள மட்டனோ சிக்கனோ எந்த ஒரு பீஸுமே அவள் சாப்பிட மாட்டாள். அவளுக்கு வந்து எப்போவுமே பிடிக்காது. ஆனால் அதில் போட்டு செய்கிற அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த சோறு மட்டும் சாப்பிடுவாள். நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் மழை சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊரில் மட்டும் மழையே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா செம்ம மழை வந்து பெஞ்சிச்சு. ஒரு அரை மணி நேரமாக நல்ல மழை தான். பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல அவளுக்கு. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் நேரமாவது மழை பெஞ்சால் நல்லா இருக்குங்கிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு காற்றும் மழையும் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி போட்டு குருமா வச்சு சூப்பராக டின்னர் வந்து முடிச்சோம். இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான்